ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மீதியான வைக்கப்பட்ட ஒரு கூட்டம், தேவனுக்காக வைரக்கமாய் நிற்கக்கூடிய ஒரு மீதியான ஒரு கூட்டத்தை குறித்து உங்களோடு கூட வேதத்தின் அடிப்படையில் நான் பேச விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படி போல இக்காலத்திலும் கிருபையினால உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து இந்த வார்த்தை அவர் பேசுகிறார்? மேலே உள்ள வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், எலியாவின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து அவர் மேற்கோள் காட்டி இந்த வார்த்தை சொல்லுகிறார். அதாவது 3ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது. அதாவது எலியாவை பற்றி வேதம் சொல்லுகிறது. எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிற சமயத்துல அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஒருவன் மாத்திரம் என்னதான் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல முறையிடுகிறான். ஆண்டவரே, எல்லா தீர்க்கதரிசிகளும் கொலை செய்து விட்டார்கள், நான் ஒருத்த மாத்திரம் இருந்து நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவரே என்று சொல்லி சோர்ந்து போய் பேசும்பொழுது வேதம் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை முன்னறிந்தவராய், அதாவது தொலைநோக்கு பார்வையோடு கூட அந்த பழியேற்பாடு உள்ள சம்பவத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது, அப்போ அவனுக்கு அதாவது தேவ உத்தரவு என்ன சொல்லப்பட்டது என்றால் 4ஆம் வசனத்துல அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் எலியாவின் நாட்கள் அந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி அந்த சம்பவத்தை உதாரணமாக எடுத்து சொல்லுகிறார். இக்காலத்திலும் கிருபையினால் உண்டாகிற ஒரு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார். அந்த கூட்டம் தேவனுக்காய் வைரக்கமா நிற்கக்கூடிய ஒரு கூட்டமா இருக்கிறது. அவர்கள் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத தேவனுக்காய் நிற்கிற ஒரு தேவ கூட்டம், தேவ மக்கள் தான் இந்த மீதியான கூட்டம், தி ரெமனன்ட் பீப்பிள் என்று சொல்லப்படுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நாம் இருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள். கடைசி நாட்கள் என்று சொல்வதை காட்டிலும் கடைசி நிமிஷங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நிமிஷங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு கூட்டம், ஆண்டவராகிய தேவன் மீதியான ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுக்காக வைரக்கமாக நிற்கக்கூடிய, தரிசனம் பெற்ற, எது வந்தாலும், எவ்வளவு பெரிய உபத்திரம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் இயேசுவுக்காக நிற்பேன் என்ற ஒரு கூட்டம் தான் அந்த மீதியான கூட்டம். உதாரணத்துக்கு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது எலியா வாழ்ந்த நாட்களிலே 7000 பேரை மீதியாக ஆண்டவர் வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, சிறையிருப்பின் காலத்துல எஸ்ரா, செருபாபேல், நெகேமியா போன்ற தலைவர்கள் கீழே ஒரு சின்ன கூட்டம் வந்து தேவ ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள். தேவனுடைய திருசபையை, தேவாலயத்தை கட்டி எழுப்பினார்கள். அது மாத்திரமல்ல, கிதியோன் வாழ்ந்த நாட்களிலே பார்க்கும்போது ஒரு 3000 பேர் கொண்ட ஒரு சின்ன கூட்டத்தை கொண்டுதான் அவ்வளவு பெரிய மீதியானரை சுலபமாக கிதியோன் முறியடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஒரு மீதியான கூட்டம் எப்பொழுதும் ஆண்டவருக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மீதியான கூட்டம் தேவனுக்காக வாழுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல நீங்க இருக்கும்படி தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். உலகத்தோடு ஒத்து போகிற கூட்டம் அல்ல. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் உலகத்தோட ஒத்து போகிறார்கள். They are compromised with world. உலகத்தோடு கூட அவர் ஒத்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் உலகத்தோடு ஒத்து போகாமல் மீதியான ஒரு கூட்டமாய், கிருபையினாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்கள் வாழ்க்கையில உங்களை எதிர்பார்க்கிறார். இந்த மீதியான கூட்டம் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கும்போது the remnant people stand for God. இந்த மீதியான கூட்டம் தேவனுக்காக நிற்பார்கள். தேவனுக்காக நிற்பார்கள். வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், தானியேலும் அவருடைய நண்பர்களும் பாபிலோன் தேசத்துல தேவனுக்காக நின்ற ஒரு கூட்டம். ஒரு சின்ன கூட்டம் தான் தேவனுக்காக நின்ற ஒரு கூட்டம். தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் அந்த பாபிலோன் தேசத்துல தேவனுக்காக வாழ்ந்தார்கள். ராஜ போஜனத்தினால தீட்டுப்படக்கூடாது. பாருங்க, அந்த போஜனத்துல என்ன ஆக போகிறது? ஒருவேளை அந்த போஜனத்துல தீட்டு வருமா என்று நம்ம யோசிக்கலாம். அதனால ஒரு மனுஷன் பரிசுத்த குலைச்சலாக்க முடியுமா என்று யோசிக்கலாம். ஆனால் அந்த நாட்களிலே இந்த ராஜ போஜனம் என்பது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவர்களா இருக்கிறது.
அதாவது அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி தானியேல் அறிந்தவனாய் அவன் சொல்லுகிறான், அந்த போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தானியேலும் அவருடைய நண்பர்களும் அப்படி வாழ்ந்தார்கள். அந்த ஒரு சின்ன கூட்டமாய் தேவனுக்காக வயரக்கமாய் நின்ற ஒரு கூட்டம். அதனால்தான் தானியேல் விரோதமாய் கட்டளை போடப்பட்ட சமயத்துல கூட ஜெபிக்க கூடாது, 30 நாட்களுக்கு எந்த ஒரு மனுஷனை பார்த்தோம் தேவனை பார்த்தோம் ஜெபிக்க கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு தீர்மானம், ஒரு கட்டளை இருந்தது. அந்த கட்டளைக்கும் பயப்படாமல் தான் செய்து வந்தபடியே வழக்கத்தின்படியே 3 முறை முழங்கால் படிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். யாருக்கும் பயப்படவில்லை. இந்த மீதியான கூட்டம் இப்படித்தான் இருப்பார்கள். தேவனுக்காய் அவர்கள் வைரக்கமாய் நிற்பார்கள். தேவனுக்காக வைரக்கமாய் நிற்பார்கள். எது நடந்தாலும், தன் தலையே போனாலும் பரவாயில்ல, என்னுடைய தலை போகிற ஒரு கட்டளை வந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்காய் நிற்பேன் என்று சொல்லி அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட கூட்டத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்து இந்த மீதியான கூட்டம் எப்படி இருப்பார்கள்? The remnant people stand for holiness. அதாவது இந்த மீதியான கூட்டம் பரிசுத்தத்துக்காய் நிற்பார்கள், பரிசுத்தத்துக்காய் நிற்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சியை நீங்க வாசித்து பார்ப்பீரானால் அவர் சொல்லுகிறார், நான் மனுஷன் முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, தேவனுக்கு மாத்திரம் உண்மையாக போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வேதத்தின்படி அல்ல. நாம் தேவன் முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோபு கவனித்து பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில யோபை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், பூமியில அவனை போல ஒருவன் இல்லை, அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுறனும் பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுத்தார். யோபுடைய வாழ்க்கையில தன்னை சுத்தவனாக, தன்னை பரிசுத்தவனாக காத்து கொண்டான், பரிசுத்தத்துக்காக நின்றான். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்த போதிலும் சரி, தன்னுடைய பிள்ளைகள், சொத்துக்கள், தனக்கு உண்டான அத்தனையும் இழந்த போதிலும் சரி, தன்னுடைய பரிசுத்தத்தை, தன்னுடைய உத்தமத்தை நான் விட்டு விலகேன், தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகாத ஒரு தேவ மனுஷன். அருமையானவர்களே, மோசே குறித்து கூட வேதம் சொல்லுகிறது. மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கும் போது, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் மோசே, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆமென். எந்த இடத்திலும் உண்மை உள்ள மனுஷன் தான் மோசே. இப்படிப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் பரிசுத்தத்துக்காய் நிற்பார்கள். எது நடந்தாலும் சரி, பரிசுத்தமா நான் வாழ்வேன், என் ஆண்டவருக்காக நான் ஜீவிப்பேன், தேவனுக்காக வைரக்கமா நான் வாழ்வேன், பரிசுத்தமாய் நான் ஜீவிப்பேன் என்று பரிசுத்தத்துக்காக நிற்கிற ஒரு கூட்டம் தான் இந்த ரெமனன்ட் பீப்புள், இந்த மீதியான கூட்டம். மூன்றாவது, நம்பர் 3, the remnant stand for the word of God. இந்த மீதியான கூட்டம் தேவனுடைய வார்த்தைக்காய் நிற்பார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அபூர்வமா இருக்கிறது. ஒரு பஞ்ச காலம் உண்டாய் கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே ஆகாரத்துக்கு உண்டான பஞ்சம் அல்ல, தண்ணீருக்கு உண்டான பஞ்சம் அல்ல, தேவ வசனத்துக்கு உண்டான பஞ்சம். ஒரு அருமையான தேவ ஊழியர் சொன்னார், அதாவது இந்த உலகத்துல 3/4 பாகம் தண்ணீர் இருக்கிறது, 1/4 பாகம் தான் நிலம் இருக்கிறது. அந்த 3/4 பாகம் தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணீரை நாம் குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு ஏராளமான தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது இன்றைக்கு அத்தனை வார்த்தைகள் பேசப்படுகிறது, தேவனுடைய வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் விசுவாசிகளுக்கு, தேவனை நம்புகிற மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா என்றால் இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு பியூராக, ஒரு கலப்படம் இல்லாமல் பேசுகிற தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய வார்த்தைகள் இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் ஒரு கலப்படத்தோடு தான் பிரசங்கிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் வைரக்கமாக நிற்க வேண்டும். இந்த மீதியான கூட்டம், கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கூட்டம் தேவனுக்காக வைரக்கமாய், தேவனுடைய வார்த்தைகளுக்காக வைரக்கமாய் நிற்பார்கள். எதிலும் அவங்க வார்த்தையில காம்ப்ரமைஸே ஆக மாட்டா. வார்த்தைனா வார்த்தை. அந்த நாட்களில பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லித்தான் கேட்டார்கள். வாட் பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்லுகிறது, அதுதான் நம்முடைய ஃபைனல் அப்பீல், அதுதான் கடைசி ஒரு வார்த்தை, கடைசி ஒரு வார்த்தை. எது இருந்தாலும் அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், அது முக்கியமல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது. எந்த ஒரு செய்தியா இருந்தாலும், எந்த ஒரு சத்தியமா இருந்தாலும், அது வேதத்தின்படி இல்லாவிட்டால் அதை நாம் புறக்கணிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறது தான் உண்மையான ஒரு சத்தியம்.
அது மாத்திரமல்ல, the remnant people will stand in the midst of tribulation. நான்காவது குறிப்பு, இந்த மீதியான கூட்டம் எப்படி இருப்பார்கள் என்றால், இந்த மீதியான கூட்டம் உபத்திரத்தின் மத்தியிலே நிற்பார்கள். ஆண்டவராக இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இன்றைக்கு உபத்திரத்தை பார்த்து அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொன்னார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நாம் அநேக உபத்திரத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் 1:29 வேதம் சொல்லுகிறது, நாம் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதா? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரெல்லாம் பகைக்கப்படும் போது, பலவிதமான தீமைகள் மொழிகளை கேட்கும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், அது நிமித்தம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று இயேசு சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மீதியான கூட்டம் எப்படி இருக்கும் என்றால், உபத்திரத்தின் மத்தியிலே தவிழ்ந்து போகாமல், துவண்டு போகாமல், சோர்ந்து போகாமல் வைரக்கமாய் நிற்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை வாசித்து பாருங்கள், எப்பக்கத்தில் நிரூபிக்கப்பட்ட நான் ஒடுங்க போவதில்லை, கீழே தள்ளப்பட்ட நான் மடிந்து போகிறதில்லை என்று சொல்லுகிறார். இந்த மீதியான கூட்டத்தில் நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை பார்த்து அழைக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்களில் இருக்கிறோம். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அபாஸ்டசி will happen, will occur. ராப்சர், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுவது, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கிறதுக்கு முன்பாக விசுவாச துரோகம் முந்தி ஏற்பட போகிறது. அந்த விசுவாச துரோகத்தில் விசுவாச விரோதமாய் நாம் துரோகம் செய்து தேவனை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு விசுவாசத்தில் நிற்கிற பிள்ளைகளாகவும் தேவனுக்காக நிற்கிற மீதியான கூட்டத்தில் நாம் இருக்கிற பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக தேவன் உங்களை எழுப்பவராக. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற, என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை தேவன் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக எழுப்பும்படி தேவன் விரும்புகிறார். உங்களை அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. God bless you.